கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இது நாம் ஜூன் 16, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 17 வசனங்கள் 22 முதல் 24. நாம் அதை படித்து விடலாம். ஆண்டவராகிய இறைவன் கூறுகிறார், உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை நாம் எடுப்போம். அதன் நுனி கொம்புகளிலிருந்து இளம் கொழுந்து ஒன்றை கொய்து ஓங்கி உயர்ந்த மலை மேல் நாமே நாட்டுவோம். இஸ்ராயல் என்னும் உயர்ந்த மலை மீது நாம் அதை நாட்டுவோம். அது கிளைத்து வளர்ந்து கனிதரும் பெரிய கேதுரு மரமாகும். பரப்பனையாவும் அதன் கீழ் வந்தடையும். எல்லா வகையான பறவைகளும் அதன் இலைகளின் நிழலில் வந்து கூடுகட்டும். ஆண்டவராகிய நாமே ஓங்கி வளர்ந்த மரத்தை எல்லாம் தாழ்த்துவோம். தாழ்ந்திருக்கும் மரத்தை எல்லாம் ஓங்கச் செய்வோம். பசுமையான மரத்தை உலரச் செய்வோம். உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்வோம். இதை உலகில் உள்ள மரங்கள் எல்லாம் அறியும். ஆண்டவராகிய நாமே இதை சொன்னோம். சொன்னதை நாம் தவறாமல் செய்வோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து அதிகாரம் 5 வசனங்கள் 6 - 10. ஆதலால் தான் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த உடலில் குடியிருக்கும் வரை ஆண்டவரின் வீட்டில் நின்று தொலைவில் அலைகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் கண்கூடான காட்சி நமக்கில்லை. நாம் வாழ்வது விசுவாச வாழ்வு. நம்பிக்கையை இழக்காமல் இவ்வுடலை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவரது வீட்டில் குடியேறுவதையே விரும்புகிறோம். ஆகவே உடலில் குடியிருந்தாலும் அதனின்று குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் பெயராவல். ஏனெனில் உடலோடு இருந்தபோது அவனவன் செய்த நன்மை தீமைக்கு தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நீதி இருக்கை முன் நாம் அனைவரும் செய்ததெல்லாம் வெளிப்பட வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 26 முதல் 34. கடுகின் அந்த ஓமை, விண்ணரசின் ஓமை. கடவுள் அரசு நிலத்தில் விதையை போட்ட ஒருவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. கடவுள் அரசு நிலத்தில் விதையை போட்ட ஒருவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் இரவில் தூங்கினாலோ பகலில் விழித்திருந்தாலோ எவ்வாறென்று அவனுக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. நிலம் தானாகவே பலன் அளிக்கிறது. முதலில் பயிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய மணி. பயிர் விளைந்ததும் அவன் அரிவாளை எடுக்கிறான், ஏனெனில் அறுவடை வந்துவிட்டது என்றார். பின்னும் கடவுள் அரசை எதற்கு ஒப்பிடுவோம்? எந்த ஓமையால் எடுத்து காட்டுவோம்? அது கடுகு மணியை போன்றது. இது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள விதைகளில் எல்லாம் மிகச் சிறியது. விதைத்த பின்போ முளைச்செழுந்து செடிகளில் எல்லாம் மிகப்பெரியதாகி தன் நிழலில் வானத்து பறவைகள் வந்து கூடியிருக்கக்கூடிய பெருங்கிளைகளை விடும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளை, முதல் வாசகத்திலே பார்த்தோம். அந்த நுனியிலிருந்து ஒரு நுனியை கிள்ளி அதை நாம் நாட்டுவோம். அது பெரிதாக வளர்ந்து பெரிய மரமாகும். அது இப்படி முதல் வாசகத்தை பார்த்தோம். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். கடுகுமணி அது விதைக்கப்படும் பொழுது அது வளர்ந்து பெரிய மரமாகிறது. அதில் பறவைகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கின்ற அளவுக்கு அது பெரிதாகின்றது என்று சொல்லப்படுகின்றது. சரி, இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். பவுல் எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த உடல் ஒரு கூடாரம் போன்றது. ஆகவே நாம் இங்கு குடியிருக்கிறோம். இங்கிருந்து நாம் செல்ல வேண்டி இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து முடிச்சுடுறார். இந்த உடல் ஒரு கூடாரம் போன்றது. சிறிது நாள் குடியிருக்கிறோம். இங்கிருந்து நாம் செல்ல வேண்டியது. ஆகவே நாம் கடவுளின் முன் நிற்போம் என்பதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே அவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தைகள் நாம் பார்ப்பது என்ன? இந்த உடலை அவர் எதற்காக அவ்வாறு அவர் இதை சொல்லுகிறார் பாருங்கள். அதாவது நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் நாம் இந்த உடலில் குடியிருக்க வேண்டும் என்கிறார். நாம் நம்பிக்கை இழந்து விடாமல். என்ன நம்பிக்கை? நாம் இங்கிருந்து சென்று நமக்கென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய இருக்கிறோம். ஆகவே அதற்கான தயாரிப்பில் நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நற்செய்தி என்ன சொல்கின்றது? காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் அந்த பயிர் தானாக விளைகிறது. தானாக எப்படி விளைகிறது? அவர் ரொம்ப அழகாக கிறிஸ்து நமக்கு அதை சொல்லுவார் இல்லையா? முதலில் என்ன வருகிறது? அங்கே முதலில் வருகிறது செடிகள் எல்லாம் நிற்பகிறது ஆகி முதலில் விதைகள் எல்லாம் பயிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய மணி. ஆகவே there are steps. அப்போ பவுல் சொல்றாரு, கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் காத்திருக்கிறது? எதற்கு? இந்த விதை நம்முள் வளர்வதற்கு, நாம் அறுவடைக்கு தயாராவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆக இந்த விதை எங்கு வளரும்? நம் உடலில், நம் எண்ணங்களில், நம் மனதில், நம் அறிவில், நம்முடைய ஆன்மாவில் இது வளர்ச்சி அடைகிறது.
ஆகவே இந்த வளர்ச்சிக்காக காத்திருப்பது. இந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கிறிஸ்து சொல்றார், பயிர், முதலில் பயிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய மணி. ஆகவே நமக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு விதமான இது வளர்ச்சி. ஆகவே இந்த விதைப்பவன் அவர் சொல்றார் ரொம்ப அரசு, அதாவது இதை விதைத்து விட்டு இது எப்படி வளர்கிறது என்பது அவனுக்கு புரியறதில்லை. அது தானாக வளர்கிறது. ஆகவே விவசாயி விதையை விதைத்தால் அது தானாகத்தான் வளரும். அந்த வளர்ச்சியை அவன் அந்த பூமிக்கு மேல் அந்த விதை வளர்ந்து வருவதை அவன் பார்ப்பான் இல்லையா? அங்கு ஊற்றப்படுவது தண்ணீரும் உரமும் இவ்வாறான காரியங்கள். ஆகவே சகோதரர்கள், நாம் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறோம்? ஆத்துமத்தில் கேட்பதன் மூலமாக, இறைவார்த்தையை படிப்பதன் மூலமாக, பிரசங்கங்களின் மூலமாக. ஆகவே இவைகளெல்லாம் நம்மில் இந்த வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம்மை அறியாமல் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை காண்பதற்காக நாம் வளர்க்கப்படுகின்றோம். ஆகவே இந்த வளர்ப்பு என்பது நமக்கு என்ன தருகிறது? எதை நமக்கு காட்டுகிறது? நம்முடைய முதிர்ச்சியை காண்பிக்கிறது. கிறிஸ்துவை அறியும் அறிவிலும், கடவுளை அறிந்து கொள்வதிலும், கிறிஸ்துவை விசுவசிப்பதிலும் உண்டாகும் இந்த முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, இப்படி நிலைகள் ஏறிக்கொண்டே போகும் பொழுது, ஆகவே இதெல்லாம் கடவுளின் இரக்கமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கான சான்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விதை நம்மில் விதைக்கப்பட்டிருக்கிறது, அதில் நம்மில் வளர நமக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த காலத்தை நாம் அருளின் காலம், இரக்கத்தின் காலம் என்று சொல்கிறோம். கடவுள் முடித்து விடவில்லை, இந்த காலங்களை முடித்து விடவில்லை. இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகள் கேட்கப்படட்டும், இன்னும் இவர்கள் காது திறந்திருக்கட்டும், இன்னும் இவர்கள் மாற வேண்டியிருக்கிறது, இன்னும் பரிசுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னபடி இந்த உலகத்தில் இருக்கும் வரை துன்பம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது கேட்க கேட்க, இதை புரிந்து கொள்ள இந்த விசுவாசத்தில் நாம் வளர்ச்சி அடைய துன்பங்கள் நமக்கு பெரிதாக தோன்றாது. நம்முடைய முந்தைய பதிவுகளில் நாம் பார்த்திருப்போம் இல்லையா? துன்பங்கள் நமக்கு அது பெரிதாக தோன்றாது. நம்மை பெரிய பெரிய துன்பங்கள் அண்டவும் அண்டாது. மிக சின்ன துன்பங்கள் தான் இந்த விசுவாசத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது. ஆகவே அது மகிழ்ச்சிக்குரிய துன்பமாகத்தான் இருக்கும். அதனால் நாம் முதிர்ச்சி அடைவதனால் நாம் அந்த தெளிர்ச்சியை பெற்று விடுவோம் இல்லையா? இந்த துன்பம், ஓஹோ இதுவா, ஓ நான் இது அன்னைக்கு அப்படி ஓ இது இப்படியா, சரி ஓகே ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு நம்ம திருப்பி அந்த காரணங்களுக்காக நாம் உள்ளே போகிறதும், திருப்பி ஆண்டவரிடம் ஜெபிப்பதும், இப்படிப்பட்ட ஒரு உறவை உறுதிப்படுத்த, அதிகப்படுத்த அந்த துன்பங்கள் மிக அதிகமாக நமக்கு உதவும். இதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும். ஆகவே இதை கொஞ்சம் சுதாகரித்து, இதில் கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து, அப்படியே நாம ரொம்ப அழகா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாடை பவுல் நமக்கு தருகிறார். பாருங்க, இந்த விதையானது முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது, விதைக்கப்பட்டது. யாரால் விதைக்கப்பட்டது? எது இந்த விதை? விண்ணரசு எங்கே இருக்கிறது? எங்களுக்கு விண்ணரசை காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், விண்ணரசு இதோ உங்களிடையே இருக்கிறது, உங்களிடையே இது இருக்கிறது. என்னது? அவர் விதைத்து விட்டார். அவர் விதைத்த விதை, அதுதான் விண்ணரசு. அவருடைய போதனை, அந்த போதனை இப்பொழுது உங்களிடையே இருக்கிறது. என்னுடைய போதனை உங்களிடையே இருக்கிறது, விண்ணரசு உங்களிடையே இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இந்த போதனை எங்கிருந்து வந்தது? இந்த பூமியில் இந்த விதை யாரால் போடப்பட்டது? கடவுள் தன் மகனை இயேசுவை இந்த பூமியில் விதைத்தார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது. அவர் மடிந்தார் இல்லையா? அந்த விதை மடிந்தது. அந்த விதை 3ஆம் நாள் முளைத்தது. அந்த விதை அப்போஸ்தலர்கள் வழியாக வளர்ந்தது. அப்போஸ்தலர்கள் வழியாக 4000 பேர் 5000 பேர் என்று மனம் திரும்பினார்களே, அப்படி அது விரிந்து வளர்ந்தது. இவ்வாறு வளர்ந்து 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 இந்த உலகை அது நிரப்பி இருக்கிறது. இந்த உலகை, இந்த விண்ணரசு, இந்த விதை, இந்த கடுகு இவ்வாறு வளர்ந்து இவ்வாறு உலகம் பூரா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தேடுபவர்களாக, கிறிஸ்துவின் விசுவாசிகளாக, கடவுளை அப்பா தந்தா என அழைக்கும் பேர் பெற்ற ஒரு நிலையை அடைந்தவர்களாக இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்து நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த விதை வளர்ந்து பறந்து கிளைகள் விட்டு கனிகள் கொடுத்து இப்படி நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். வானத்து பறவைகளும் வந்து அங்கு தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகுதாம். வாட் டஸ் இட் மீன்?
பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. நிறைய விரிவு, இங்கே நிறைய காரியங்கள் நடக்கிறது. உங்க பேர் என்ன? பாலாஜி. உங்க பேர் என்ன? ராம். உங்க பேர் என்ன? நீங்க அவரு முகுந்தன். ஆகவே மல்லிகா, கனகா, இவர்களெல்லாம் எங்கே படித்தார்கள் என்று கேட்கிறோம். நாங்கள்லாம் சென்ட் ஜோசப்ஸ்ல படிச்சோம், நாங்க சென்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ்ல படிச்சோம், நாங்க கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சோம், லோயலால படிச்சோம், இப்படி சொல்லுகிறவர்களை நாம் பார்க்கிறோமே. வானத்து பறவைகள் வந்து அங்கே தங்கி இளைப்பாரி போகின்றன. நிறைய காரியங்கள் இப்படி நடந்திருக்கிறது பாருங்க. அதாவது அது அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் விசுவசிக்காதவர்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள். ஆனால் கிறிஸ்துவிடம் வந்து இந்த கிளைகளில் தங்கி இங்கே இளைப்பாற்றி அடைந்து அவர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப ஜாலியா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க இங்க they are all benefited from the branches of the Christ, no, this church. விசுவாசிகளுடைய அந்த திரட்சியில் அவர்கள் பங்கேற்று சென்றிருக்கிறார். பாருங்க, இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே அந்நியவர்களும் இதில் பயன்படுகிற ஒரு காரியமாக இந்த மரம் இருக்கிறது, இந்த விதை, இந்த திருச்சபை, இந்த விண்ணரசு. ஆகவே இந்த விண்ணரசு நம்மிடையே இருக்கிறது. ஆகவே நாம் அதன் கிளைகளாக இருக்கிறோம். அந்த கிளைகளில் வளர்கின்ற சிறு சிறு கிளைகளாக இருக்கிறோம். அந்த கிளைகளில் கூடுகட்ட நாம் அனுமதிக்கிறோம். ஆகவே நம்மில் மற்றவர்கள் பயனடையும்படி இந்த விதை வளர்ந்து உலகெங்கும் இப்பொழுது பரவி இருக்கிறது. சரி, are you a branch of this tree? அந்த ஒரு கேள்வி வரும்ல. உண்மையிலேயே நம்மில் பிறர் தங்கி பலனடையும்படி இந்த விதை நம்மில் வளர்ந்திருக்கிறதா? ஆகவே நாம் இன்று 3 வித வளர்ச்சியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். பயிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய மணி. ஆகவே நாம் படிக்கிறோம் இல்ல நிறைய. அதாவது ஒரு பெரிய பணக்காரன் வந்து இயேசுவின் முழந்தாளிட்டு, ஆண்டவரே, நான் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும், நிச்சய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு உடனே சொன்னாரா, போய் எல்லாத்தையும் வித்துரு, என் பின்னால வா அப்படின்னு சொன்னாரா? கடைசியில சொன்னார் இல்ல, கடைசியில சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? கட்டளைகள் உனக்கு தெரியுமே அப்படின்னு ஆரம்பிச்சார். அவன் சொன்னான், நான் கடைபிடிக்கிறேன். கட்டளைகள் உனக்கு தெரியுமே, என்னது? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையரை போற்று, அநியாயம் செய்யாதே, இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். இதெல்லாமே நான் செய்யறேன். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இல்லையா? அவர் ஒரு கண்ணாடி இல்ல, அவர் முன்னால் போய் நின்று கேட்கிறார். ஆகவே அங்க ஒளிவு மறைவில்லை, அவருக்கு தெரிகிறது. அவனை உற்று நோக்கினார், அவன் மேல் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவன் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் அன்பு அவன் மேல் எப்பொழுது வந்தது? அவன் இதையெல்லாம் கடைபிடித்தான். ஆகவே அவன் மேல் அவன் அன்பு கூர்ந்தார். ஒன்னு குறைவா இருக்குன்னு சொன்னார். என்னது? உனக்கு சொத்து நிறைய இருக்கு, எல்லாத்தையும் விட்டு என்னை வந்து பின் சொல் என்று சொன்னார். அவன் சோகமாக போனான் என்று நாம் படிக்க கேட்கிறோம். இருக்கட்டும், அது ஒரு பகுதி. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அந்த ஸ்டெப்ஸ் காண்பிக்கிறார்ல. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பல கட்டங்களை கொண்டது. கிறிஸ்தவ வாழ்வு பல கட்டங்களை கொண்டது. கிறிஸ்து என்றால் யார் என்று அறியாமல் இருந்தோம் ஒரு காலத்திலே. கடவுள் என்றால் யார் என்று அறியாமல் இருந்தோம். ஆகவே சிறு பையன்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, சிறு வயதினருக்கு மறைக்கல்வி கொடுக்கப்படுகிறது. சில கதைகள் சொல்லப்படுகிறது. அப்புறம் நம்ம பார்க்கிறோம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இந்த பொருள்களை எல்லாம் வைத்து இதெல்லாம் வந்து காண்பித்து, படங்களை எல்லாம் வைத்து, சினிமாக்கள் போட்டு காண்பித்து, அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, இப்படி எல்லாம் நிறைய கதைகள் சொல்லப்பட்டு புரியப்பட்டு, ஆகவே அவர்கள் வாழ்க்கையில் அதை கை கொள்ளும்படியாக ஒரு முதிர்ந்த போதனைக்குள் வந்து இல்லையா, அப்புறம் கொஞ்சம் காசெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்டிக்கலான ஒரு சில காரியங்களை எல்லாம் செய்ய வைத்து நாம் காணிக்க போடுகிறோம். அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்க செய்யறதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்து இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. பிறகு நாம் செய்கிற வேலைகள் இவ்வாறாக இருக்கிறது, நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் இவ்வாறாக இருக்கிறது. நம்முடைய உடைநடை பாவனைகள் எல்லாம், நம்முடைய குடும்பங்களில் எல்லாம், நம்முடைய ஆள்வல்களில் எல்லாம் நாம் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை முன், இந்த படிக்கிறோமே, இந்த நற்செய்தியின் முன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொருத்தி பாருங்கள். நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்று நமக்கு ஒரு கம்பாரிசன் செய்ய நமக்கு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த வார்த்தை நம்மில்
விதைக்கப்பட்டு நம்மில் அது வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நாம் அப்படியே ஜடம் போல் வாழ்வதில்லையே. நாம் சிறு குழந்தைகளில் நாம் இயேசுவை எவ்வாறு அறிந்தோமோ அதே போன்றுதான் நாம் இப்பொழுது இருக்கிறோமா? நிறைய பேர் இருக்கிறாங்க, விடுத்தலங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் முதிர்ந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? அதில் நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், அப்படித்தானே? வளர்ச்சி அடைய வேண்டும். ஆகவே நம்மில் பலர் அந்த வளர்ச்சியில் இல்லை, ஆனால் முதிர்ந்த விசுவாசத்தை பெற்றுவிட்டதை போன்ற மன பிரமையில் அவர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஏமாளிகள் ஏமாந்து போவார்கள், நெருப்புக்கிரையாவார்கள், அவர்களுக்கு விமோசனம் கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சமாவது கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக, நம்முடைய கொள்கைகளிலும் நம்முடைய புரிதல்களிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் உண்டான மாற்றங்கள் அது எவ்வாறு இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனி செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எந்த விதத்தில் நான் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறேன், எவ்விதத்தில் நான் மற்றவர்களை போல் அல்லாமல் நான் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்குள் வாழ்கிற விதத்திலே நான் எந்த வகையில் நான் மேம்பட்டிருக்கிறேன், இவ்வாறெல்லாம் நாம் ஆராய அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யும் பொழுது பயிர், கதிர், பின்பு வருகிறது அதன் பின் கதிர் நிறைய மணி. ஏனென்றால் பயிரும் கதிரும் வரும், மணி அதில் வந்தால் தானே, கோதுமை மணி, அரிசி அதில் வந்தால் தானே அது மற்றவர்களுக்கு பயன்படும் உணவாக மாறும், இல்லையா? அப்படித்தானே மாற முடியும். ஆகவே முழு வளர்ச்சியை காண்பதுதான் கிறிஸ்தவத்தின் அந்த முதிர்ச்சி. ஆகவே கதிர் கொடுக்க வேண்டும், உணவாக வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மில் பயன் அடைய வேண்டும், இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் நாம் வரும்பொழுது கிறிஸ்து சொல்கிறார், அப்பொழுது முதல் வாசனம் கேட்டோம் இல்லையா? அப்பொழுது அறுவடை நடக்கும். அந்த அறுவடையின் பொழுது அது களஞ்சியங்களில் சேர்க்கப்படும். வாட் இஸ் களஞ்சியம்? விண்ணரசு. மற்றவைகளும் வளர்ந்திருக்கும். முதிர்ச்சி அடையாத கதிர் எல்லாம் வரும். உங்களுக்கு பயிர் வருது, கதிர் வருது, ஆனால் உங்களுக்கு அந்த அரிசியோ அந்த கோதுமையோ அதில் வெளிப்படவில்லை என்றால் அது என்னது? அது களைகளோடு சமமாக அது கருதப்படும். களைகளை வெட்டி எறியும் பொழுது அதையும் வெட்டி எறிய வேண்டியிருக்கிறது, அதனால் பிரயோஜனம் இல்லை, இல்ல? அப்போ அதை கட்டுகளாக கட்டி வைப்பார்கள். எதற்கு? எரிப்பதற்கு. அந்த ஓமை நமக்கு தெரியும்ல, அதை எரிப்பதற்காக கட்டுகளாக கட்டுவார்கள் அந்த நேரம் வரும் பொழுது. ஆகவே நம்மை போல் பலர் வாழலாம், நம்மோடு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் வாழலாம். ஒருவேளை நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன், இது புரியும்படி. மற்றவர்களுக்காக அது அவர்கள் கேட்டால் அது அவர்கள் பாருங்கள், மற்றவர்களை போல் அல்லாமல் we are something special because our ears are open, we are listening something special things, right? நாம் இந்த மாதிரி நேரங்களை கொடுக்க நம்மால் முடிகிறது. ஆகவே கடவுள் நம்மை ஏற்கனவே தயாரித்து இருக்கிறார். இவ்வாறான நேரத்தை எல்லாம் கொடுத்து இவற்றையெல்லாம் கேட்பதற்கு, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுவதெல்லாம் கேட்பதற்கு, இறை வார்த்தைகளுக்கு நம் காதுகளை செவிமடுப்பதற்கு நமக்கு அதை நம்மை தயாரித்திருக்கிறார் என்றால் we are something special. நார்மலா இதெல்லாம் செய்ய முடியாது, நார்மலாக இதெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே we are special. அப்போ நம்ம growth அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த முதிர்நிலை நாம் வந்து விட்டோமா? பயிர் நிறைய மணி வந்திருக்கிறதா? அப்போ களஞ்சியங்களில் சேர்க்கப்படுவோம். அப்போ விண்ணரசை பற்றிய அந்த ஓமையில் அந்த விண்ணரசுக்கு நாம் போகும்படியாக இருப்போம். பாருங்க, இப்பொழுது இறந்தவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பால் இறந்தவர்கள் எல்லாம் பாதாளத்தில் இருந்தார்கள், இல்லையா? அதிலே ஒரு மேல் பாதாளம், கீழ் பாதாளம் என்றெல்லாம் இருந்தது. ஆபிரகாம் அவருடைய மடியில் லாசர் இருந்தான், கீழே அங்கே அந்த பணக்காரன் தான் படிக்கிறோம், இல்லையா? அப்போ அவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் வரை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்படும் வரை, அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்படும் வரை அங்கே வெயிட் பண்ணாங்க. சோ அன்னைக்கே அவர்கள் எங்க போனாங்க? பரகதிக்கு போனார்கள். விட்னஸ் யாரு? நல்ல கல்வன் தீஸ்மாஸ். அவரிடம் சொல்லுகிறார் கடவுள், இன்று என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய். ஓகே, தட் வான்வீடு இஸ் நத்திங் பட் தட் இஸ் எ பரதேசி, இல்லையா? பரகதியில் இருப்பாய், பாரடைஸ், மோட்சம், இல்லையா? அங்கே இருப்பாய். அப்போ அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர்கள், ஒரு தாத்தா எல்லாம் இறந்தவர்கள், விசுவாசிகளாக அவர்கள் இறந்திருந்தால், கிறிஸ்துவில் அவர்கள் விசுவாசிகளாக இறந்திருந்தால் அவர்கள் எங்கே இருப்பார்கள்? பரகதியில் இப்பொழுது இருக்கிறார்கள், மோட்சத்தில் இருக்கிறார்கள், இல்லையா? சரி, அப்ப விண்ணரசு என்பது என்னது? அது பரலோகம்.
இல்லையா? கடவுள் வாழ்கின்ற அந்த இடம். அப்போ இந்த இடத்திற்கு போக முடியுமா? எஸ், we are all waiting for that. இல்ல, அப்ப நம்ம இறந்த உடனே பரகதிக்கு போவோம், நாம் மோட்சத்துக்கு போவோம். அது கிறிஸ்துவால் நமக்கு உண்டான அந்த ஒரு பெரும் பேரு. ஆகவே இந்த வளர்ச்சியில் நாம் பங்கேற்றிருந்தால், இல்லையா, பயிர் பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய மணி, இவ்வாறான வளர்ச்சிக்குள் நாம் வந்திருந்தால் பரகதிக்கு நாம் போய்விடுவோம், இல்லையா? தட் இஸ் கன்ஃபார்ம்ட். அதுதான் அந்த மலை மேலே அவர் அந்த உறுதிப்பாட்டை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வந்து நம்மை அழைத்து செல்லுவார், இல்லையா? தட் இஸ் கால்ட் rapture before the second coming, rapture. அதை நாம் பின்னால பார்க்கலாம். ஆகவே இன்று இரண்டாம் வாசகத்திலே பவுல் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறார். அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார். அப்பொழுது என்ன ஆகும்? திருவெளிப்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இல்லையா? அதாவது இப்பொழுது கண்ணாடியில் நாம் மங்கலாய் காண்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் காண்போம் என்று சொல்லித் தருகிறார். 1 கொரிந்தியர் 13:12 முகமுகமாய் காண்போம் என்று சொல்லித் தருகிறார். அப்பொழுது கடவுளை இப்பொழுது நாம் அரைகுறையாய் அறிகிறோம். அப்பொழுது நாம் என்ன செய்யறது? அவர் நம்மை அறிவதை போல நாம் அவரை அறிவோம் என்று சொல்லித் தருகிறார். தட்ஸ் பியூட்டிஃபுல். தட் இஸ் பரலோகம். அப்போ கிறிஸ்து வந்து நடுவானில் வருவார், நாம் எழுந்து எதிர்கொண்டவரை செல்வோம் என்று நாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் அந்த முடிவிலே நாம் படிக்க காண்போம், இல்லையா? தட் இஸ் ராப்சர். அதே 5ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது அங்கே வருகிறது இரண்டாம் வருகை. ஆகவே ராப்சர்ல நம்ம மேல போவோம். மேல நாம போகும் பொழுது கடவுள் நடுவானில் இருந்து நடுவான் வரைக்கும் இறங்கி வருகிறார். நாம் நடுவான் வரைக்கும் ஏறி போகிறோம். இறந்தோர் முதலில் ஏறி செல்வார்கள், பின் அதை தொடர்ந்து நாமும் ஏறி செல்வோம் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே அவர் அங்கிருந்து நம்மை அழைத்து எங்கே செல்கிறார்? பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறார். கடவுள் முன் கொண்டு செல்கிறார். சமாதான பலி, அந்த சமாதானம் செய்து வைக்கிற அந்த ஒரு காரியம் அங்கு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமுன் இறந்தவர்களும் நாமுமாக சேர்ந்து பரலோகத்திற்கு அந்த ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும். ஆக இதெல்லாம் சிம்பிளா நடந்துடுமா? இல்ல இல்ல, இந்த ஸ்டெப்ஸ். அப்போ நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், அதை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா, ஆஹா நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க, துள்ளியாக மகிழ்ந்து களி கூறுவோம். ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு வாக்களித்தப்பட்டது. கடவுளுடைய வாக்கு பொய்க்குமா? பொய்க்காது. ஆகவே நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள்லயே, இல்லையா? பி ஹாப்பி. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை எப்பொழுது வழிநடத்துவதாக. ஆமென்.